இருக்கக்கூடிய நம்முடைய மானாமரை பகுதி என்பது எப்பவுமே சட்டமன்றத்தில் நம்ம தொகுதி பத்தி பேசுற கூட ஆள் இருக்காது, நம்முடைய தேவையை சொல்ற கூட அங்க ஆள் இருக்காது. ஆனா இன்றைக்கு இந்த 5 ஆண்டுகள்ல நம்ம அனைத்து திட்டங்களையும் நாம் வாங்கியிருக்கிறோம். சும்மா சாதாரண 1-2 திட்டம் வாங்கல, ஏதோ சாக்கடை போட்டோம் ரோட போட்டோன்னு இல்ல. நம்முடைய எதிர்கால பிள்ளைகளுக்கு, தலைமுறை பிள்ளைகளுக்கு சொத்துக்களை, திட்டங்களை, அவர்கள் பயன்பெறக்கூடிய கல்வி என்ற அந்த ஆயுதத்தை நம்முடைய தொகுதியில் முன்னிறுத்தி அந்த திட்டங்களை நம்ம வாங்கியிருக்கின்றோம். மிகப்பெரிய திட்டங்களாக இன்றைக்கு நம்முடைய பகுதியில அரசு கலைக்கல்லூரி கொண்டாந்திருக்கிறோம், ஐடிஐ கொண்டாந்திருக்கிறோம், மினி ஸ்டேடியம். நம்முடைய துணை முதலமைச்சர்கள் சட்டமன்றத்தில் பேசுகின்ற போது, அவருடைய துறையின் மானியத்தில் பேசுகின்ற பொழுது, மானாமரை பகுதிக்கு ஒரு துணை விளையாட்டு அரங்கம் அமைக்கப்படும் என்று அறிவிப்பு செய்து அதையும் நம்முடைய துணை முதலமைச்சரை வருகை புரிந்து அடிக்கல் நாட்டியுள்ளார்கள். அப்ப எதெல்லாம் இந்த பகுதிக்கு, இந்த மக்களுக்கு வேண்டுமோ அதையெல்லாம் குறிப்பாக நான் சொல்வது மாணவர்களாங்க. அவர்களுக்கான ஒரு தொழில் வாய்ப்பை, ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்பதற்காக நம்முடைய பகுதியில் பார்க்க வேண்டும் சொன்னால் சிப்கோ கொண்டு வரப்போம்.